Hi everyone, I hope you're all well. இந்த வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு கருவேப்பிலை கஞ்சி செய்ய போகிறேன். கருவேப்பிலை கஞ்சி வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிச்சம் நல்லம். அண்ட் ஸ்ரீலங்காவில் இலக்கஞ்சண்டா எல்லா வகையான கீரைகளும் யூஸ் பண்ணி செய்வோம். பட் இங்கே வந்து எல்லா வகையான கீரையும் கிடைக்காட்டியும் கருவேப்பிலையை வச்சு செய்யலும். ஏன்னா இங்கே கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேயே பிக்கலும். இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வீட்லேயும் பெரிய ஒரு கருவேப்பிலை மரம் இருக்கிறது. ஸோ நான் இன்றைக்கி அவட மரத்துலேருந்து பிச்ச கருவேப்பிலை வச்சு தான் இந்த கருவேப்பிலை கஞ்சி செய்ய போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹெல்த்தியான சாப்பாடுனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நாங்கள் இருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு சைடில் தள்ளி வச்சுட்டு இந்த இலக்கஞ்சியை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் யூ வில் லைக் இட். ஸோ எங்களோட கருவேப்பிலை கஞ்சிக்கு நான் நிறைய கரி லீவ்ஸ் எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு கப் அளவு வெள்ளரிசி அண்ட் தென் கொஞ்சம் வெந்தயம் அண்ட் கொஞ்சம் மிளகு. என்னடா கருவேப்பிலை இவ்வளோ தூசியாக இருக்குன்னு நினைக்க வேணாம். நீர் தான் இது பிச்சு ஒன்று வந்தேன். அண்ட் இங்கே 2-3 நாளாக சரியான தூசி காற்று. ஸோ அதனால தான் நான் டக்குன்னு இதை கழுவிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். ஸோ இந்த கருவேப்பிலை கஞ்சிக்கு நான் எடுத்திருக்கிற அளவுகள் எப்படின்னு பார்த்தா, ஒரு கப் அளவு வெள்ளரிசிக்கு ஒரு கப் அளவு கரி லீவ்ஸ். இப்போ கரி லீவ்ஸ்ட வாசம் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக விருப்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1.5 கப் அளவுக்கு வரைக்கும் போயிடும். ஆனால் நீங்கள் அதில் ரேஷியோ கூட்ட உங்களுக்கு வந்து கரி லீவ்ஸ் நல்லா அது ஸ்ட்ராங்காக டாமினேட் ஆகும் அதில் வாசம். ஸோ அதனால் ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் அளவு கரி லீவ்ஸ் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து என்ஜாய் பண்ணி குடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வெள்ளரிசியை நல்லா கழுவிட்டு அதில் மிளகு, வெந்தயம் அண்ட் தேங்காய் பால் ஊற்றி இது தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை வேக வைக்க போகிறேன். ஸோ உங்களோட வெள்ளரிசி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெந்து கடையிற மாதிரி வருதோ அந்தளவுக்கு உங்களோட கஞ்சி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை வெள்ளரிசியை நீங்கள் ஒரு நைட் ஊற வச்சு செஞ்சாலும் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளலும் டக்குண்டு. பட் நான் காலைல தான் செய்கிறேன். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு 1/2 hour நீங்கள் நல்லா இதை மூடி லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கடையிற மாதிரி வெந்து வந்துடும். ஸோ எங்களோட அரிசி நல்லா வெந்து கொண்டிருக்கிற இந்த டைமில் கருவேப்பிலையை நல்லா அரைச்சி அதை புழிஞ்சு அதில் சாறு நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்வோம். ஸோ இன்றைக்கு 1 கப் அளவு கரி லீவ்ஸுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நான் இதில் ஜூஸ் எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நல்லா இந்த வெள்ளரிசி வந்து அப்படியே கடையிற மாதிரி இருக்கேண்டு. உங்களோட வெள்ளரிசி எவ்வளோக்கு எவ்வளோ கடையுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான கஞ்சி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஆல்மோஸ்ட் இறக்குற ஸ்டேஜில் கருவேப்பிலை சாறை இதில் சேர்க்க போகிறேன். உங்களோட கருவேப்பிலை சாறை செய்ததுக்கு அப்புறம் இது வந்து மிச்ச நேரம் வேக வைக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அது சூடாகி இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வர தொடங்கக்குள்ள திக்காக தேங்காய் பால் பொழிஞ்சு நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு அதை மூடி ஒரு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களோட கருவேப்பிலை கஞ்சி ரெடி.
நாங்கள் வெள்ளரிசி கஞ்செல்லாம் பொதுவாக குளிர்காலத்தில் செய்ய மாட்டோம், ஏன்னா அது உடம்புக்கு சரி குளிர்மை, இந்த தடுமல் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் டக்குன்னு வந்துடும் அப்படின்ட்டு. பட் இந்த கருவேப்பிலை கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் இல்லை, உங்களுக்கு செஞ்சு நல்லா சூடாக காலைல குடிக்கலும். வீடியோவுக்கு தான் இந்த மாதிரி கார்னிஷ் எல்லாம் பண்ணி நான் எடுத்தது. பட் வீட்டில் குடிக்கிறது அப்படி இல்லை. வீட்டில் இப்படி தான் கொஞ்சமாக மேலால் கருப்பட்டியெல்லாம் இடித்து போட்டு அப்படியே இலக்கஞ்சி சூடாக கொஞ்சம் காலைல குடிச்சேன்டா வேறு லெவல். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் ஆக்களுக்குன்னா ஓகே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஸ்ரீலங்காவோட இந்த டேஸ்டியான ஃபுட்டை ஷேர் பண்ணுங்கள். ஐம் ஷூர் யார் இதை ட்ரை பண்ணாலும் they will have a fantastic breakfast. So share it as much as you can and have a lovely weekend. Thank you everyone.